ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு மாத்தி மீனோட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு பேனில் 8 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூனு கொத்தமல்லி விதை, அரை ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு சோம்பு, அரை ஸ்பூனு மிளகு, 1/4 ஸ்பூனு வெந்தயம் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு 15 பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். அதோட 2 டொமேட்டோவும் போட்டு டொமேட்டோ கொஞ்சோண்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா சாஃப்டாக வந்ததும் இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா மசாலா ஐட்டத்தையும் போட்டு அதோட 1 கப் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருந்த தேங்காய், 2 இன்ச்சு இஞ்சி, புளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கிரைண்ட் பண்ணலாம். சத்தியமாக சொல்கிறேன், குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது அதில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை போட்டு மசாலா தண்ணியை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். 1/4 ஸ்பூனு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பை போட்டு இன்னொரு தாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குழம்ப கொதிக்க விடலாம். 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்தது லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இன்னொரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மாத்தி மீனை போடலாம். பாருங்கள், ஒன்றொன்னா போடணும், ஒரே தடவை போடக்கூடாது. ஒன்றொன்னா எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கங்கே மீனை போடணும். வாசம் தூக்கலாக இருக்குது, எனக்கு வாயில் தண்ணி வருது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இங்கே மாத்தி மீனோட பார்லி கஞ்சியும் செஞ்சுருக்கேன். அது கூட இது டெம்ப்டிங்காக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் தான் தெரியும். இதோட என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.